அசுத்தமான நிலையிலே குர்ஆன் ஓதக்கூடாது என்பதற்கு சான்றாக இன்னொரு நிகழ்வும் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்கிற ஒரு சஹாபி, அவர்கள் ஒரு பெரும் கவிஞர். இவர்கள் ஒரு அடிமை பெண்ணை வைத்திருக்கிறார்கள். ஒருமுறை இரவு நேரத்திலே மனைவியோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலே நடு இரவிலே எழுந்து பக்கத்து அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற அடிமை பெண்ணோடு படுத்து அந்த பெண்ணோடு உறவும் கொண்டு விடுகிறார்கள். அந்த நேரத்திலே திடீரென விழித்தெழுந்த அவர்களுடைய மனைவி கணவரை காணவில்லை என்று தேடி வருகிறார்கள். அப்பொழுது பக்கத்து அறையிலே அடிமை பெண்ணோடு தன் கணவரை பார்த்தவுடன் உடனே கோபமுற்று உள்ளே சென்று அரிவாளை எடுத்து வருகிறார்கள். இந்த சப்தம் கேட்டு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழித்திருக்கிறார்கள். எழுந்து மனைவியை பார்க்கிறார்கள். மனைவி சொல்கிறார்கள், நான் அரிவாளை எடுப்பதற்கு முன்னால் நீங்கள் எந்த நிலையிலே உங்களை நான் பார்த்தேனோ அதே நிலையிலே நீங்கள் இப்பொழுது இருந்திருந்தால் உங்களை ஒரே வெட்டாக வெட்டி இருப்பேன் என்பதாக சொல்லுகிறார்கள். உடனே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அந்த பெண்ணோடு அடிமை பெண்ணோடு உறவு கொண்டு விட்டேன் என்று நீ நினைக்கிறாயா என்பதாக கேட்கிற பொழுது அவருடைய மனைவி ஆம் என்பதாக சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எங்களிலே ஒருவர் ஜுனுபாலியாக குளிப்பு கடமையான நிலையிலே இருக்கிற பொழுது குர்ஆனுடைய வசனத்தை ஓத வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். நான் உனக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனத்தை ஓதாமல் இருந்தால் எனக்கு குளிப்பு கடமையாக இருக்கிறது, அந்த பெண்ணோடு நான் உறவு கொண்டிருக்கிறேன் என்பதாக அர்த்தம். நான் உனக்கு முன்னால் குர்ஆனை ஓதி காட்டுகிறேன், இதிலிருந்து நான் அந்த பெண்ணோடு உறவு கொள்ளவில்லை என்பதை நீ புரிந்து கொள் என்பதாக அவருடைய மனைவியரிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அவர்களுடைய மனைவி ஃபக்ரா, ஓதுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். உடனே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் கவிஞர் அல்லவா, குர்ஆனை ஓதுவதை போன்று சில கவிதைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து புகழ்ந்து படிக்கக்கூடிய அந்த கவிதைகளை குர்ஆனை போன்று எடுத்து விடுகிறார்கள். குர்ஆனை போன்று ஓதுகிறார்கள். அத்தானி ரசூலல்லாஹி யத்லு கிதாபஹு கமா லாஹ மஷ்ஹூரும் மினல் ஃபஜ்ரி சாத்திஉன் என்கிற அந்த கவியை குர்ஆனை போன்று ஓதுகிறார்கள். அவர்கள் படித்தது குர்ஆனுடைய வசனம் அல்ல, கவிதை தான் என்பது படித்தவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய மனைவியை பொறுத்தமட்டில் கணவர் குர்ஆனை ஓதியதாகவே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்றைய காலத்திலே சஹாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் ஜுனுபாலியாக இருக்கிற நிலையிலே குளிப்பு கடமையான இருக்கிற நிலையிலே குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவது கூடாது என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் அவருடைய கணவர் குர்ஆனுடைய வசனத்தை ஓதியவுடன் நம்முடைய கணவருக்கு குளிப்பு கடமையாகவில்லை, அவர் அந்த அடிமை பெண்ணோடு உறவு கொள்ளவில்லை என்று நினைத்து அவருடைய கணவரை விட்டு விட்டார்கள். ஆக இது போன்ற பல சான்றுகள் ஹதீசுகளிலே கொட்டி கிடக்கின்றது. இன்றைக்கு மார்க்கத்தை அரைகுறையாக விளங்கிய அரை வேக்காடுகளும் மார்க்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சுற்றி கொண்டிருக்கிற சில நபர்களும் சோசியல் மீடியாவிலே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி நிறைய பார்வையாளர்களை பெற வேண்டும் என்று நினைக்கிற சிலரும் தான் சோசியல் மீடியாக்களில் இது போன்ற குழப்பம் மிக்க கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.